இப்போ ஃப்ரீ சர்வீஸ்னா என்னென்னு சொல்லுவாப்புல நல்லா கேட்டுங்க. ஃப்ரீன்றதுல வந்து என்னென்ன ஆட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சர்வீஸில் ஃப்ரீ சர்வீஸ்னு வருது. இது என்னங்க அது இவ்வளோ காசு வந்திருக்கு, என்னங்க இவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது நியாயமான விஷயம்தான். அதுதான் வந்து ஃப்ரீ வருமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துல ஃப்ரீ வராது. 4 சர்வீஸுமே சும்மா பண்ணி கொடுப்பாங்க போல, காசு இல்லாமல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன போகுதோ அது போக தான் செய்யும். நீங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கிளைம் வராது. கூப்பன் நம்பர் இருக்கும், அதை போட்டு பஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா அது எடுத்துக்காம போயிடும். இதுக்கப்புறம் ஷோரூமில் நான் பண்ணுவேன்னா இல்லை தனியாக பண்ணுவேன்னா காசு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காசு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் 1000 ரூபான்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் சர்வீஸ் வந்து அதை விட ஒரு 300 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஒரு 1500 கூட வச்சுங்க. ஸோ அதுவே வந்து 3 சர்வீஸ் வரைக்கும் தான் அந்த ரேஞ்சில் வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 2 ரூபா கீழே வரும்னு வச்சுங்க. ஆனால் 4th சர்வீஸ் மட்டும் 2 ரூபாய்க்கு கம்பல்சரி மேலே தான் வரும். 3 ரூபா போகலாம், 4 ரூபா கூட போகலாம். அது வந்து நீங்கள் எப்படி அந்த வண்டியை ஓட்டுனீங்க. ஏன்னா 4th சர்வீஸ் வர்றப்ப வண்டி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட வந்து 10,000 கிலோமீட்டர் போது தான் நீங்கள் ஓட்டி இருந்திருப்பீங்க. அப்படின்றப்ப நிறைய பொருட்கள் போயிருந்துருக்கலாம். ஸோ போக வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் வச்சுருந்தது பொறுத்து அது ஆடாகும். ஸோ அப்போதைக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டு 5 ரூபா கூட வரலாம். அது நம்ம கையில் இல்லை, அது உங்களை வண்டியை பொறுத்து. ஸோ குறைஞ்சபட்சம் 3 ரூபாய் வந்துடும் 4th சர்வீஸ். எல்லாத்துக்குமே வந்து 4வது சர்வீஸ் இந்த மாதிரி இவனுக்கு வந்த மாதிரி கூட வருமானா அப்படிலாம் கிடையாது. கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டுறவங்களுக்கு அது எதுவுமே இதாக இருக்காது. இப்போ பார்த்து ஓட்டலப்போ எனக்கு 3rd சர்வீஸ் வரப்போகுது. ஆனால் நான் வந்து சும்மா ஜென்ரலாக நார்மலாக தான் ஓட்டுவேன். எனக்கு வந்து ரொம்ப கிலோமீட்டர்லாம் இல்லை, மாதத்துலேயே ஒரு 3-4 டைம் வந்து லாங் போவேன் தவிர மற்றபடி சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன்றனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாற்றுறதுன்றத இவனுக்கு வந்து ரேஞ்சும் வராது. அதான் நம்ம யூசேஜ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இவன் வந்து அதிகமாக வண்டி கிலோமீட்டர் ரன் ஆகுறதுனால பொதுவாக இவ்வளோ வந்து நீங்கள் வச்சுங்க. இதுக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். இவ்வளோதான் ஆகுன்ட்டு ஒரு யாராலையுமே சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வண்டியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்கன்ற பொறுத்து தான் அந்த சர்வீஸ் காஸ்ட்டே மாறும். இன்னொன்று இப்போ ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பிரித்து பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன இருக்குன்னு. இப்போ ஒன்று பார்த்துட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ ஆகுன்றவங்க ஜென்ரலாக கேட்கலாம். இதே அவங்க உள்ளே பிரித்து பார்க்கும்போது வேற ஏதாவது மாறி இருக்கலாம், மாத்துற மாதிரி இருக்கலாம், மாற்ற தேவை இல்லாமலும் இருக்கலாம். அது என்னன்ற அவங்க பிரித்து பார்த்தா தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி இருக்குது. இதெல்லாம் ஓவராலாக இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு அந்த சர்வீஸ் வருது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்ட டவுட் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். இது மூலிமா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எதுக்கு நான் தனியாக சொல்லாமல் ஃப்ரெண்டை கூட வச்சுட்டு நான் சொல்கிறேன்னா, அவனும் எமகால ஒர்க் பார்த்தவன் தான், அவனும் அதே மாதிரி MT வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸும் அவன் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறோம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டேன். சர்வீஸ் காஸ்ட்டும் இந்த ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு நான் நினச்சேன். உங்களுக்கு வர்றப்ப இது பாட்டாக கூட வரலாம், இல்லை சிங்கிள் வீடியோ கூட வரலாம். என்கிட்ட அதை பர்டிகுலராக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரோட பில்லும் நான் வச்சுருக்கேன். நான் இதை பார்த்து நான் சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு நான் இவ்வளோ வந்து அனலைஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் சைடு நடந்த விஷயத்தை வச்சு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இவர் யாருன்னா வந்து இவர் தான் விக்ரம் ஜி. ஸோ இவரோட சேனல் நேம் வந்து விக்ரம் ஜி. ஸோ இவர் பேர் வந்து நீ சொல்லு. நான் ஒரு மூவி ரிவ்யூ சேனல் வச்சுருக்கேன். இதுக்கடுத்து வந்து மூவிஸ் அந்த மாதிரி ட்ரோல்ஸோ இல்லை ரோஸ்ட்டோ சப்போஸ் விசிட் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுப்பான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து ஃபாலோ பண்ணிங்க. இல்லை அப்படின்னா வேணாம். என்ன மனுஷன். இன்னொன்று என்ன நான் வந்துட்டு சொல்ல இருந்தேன்னா, இப்போ நான் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. நீ வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? என்ன ஒரு 9 மாதம் இருக்கும். 9 மாதம் இருக்கும். இன்னுமே என் வண்டியை எதுவுமே பிரிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான். இன்க்ளூடிங் அந்த இண்டிகேட்டர் கூட அப்படியே இருக்கு. எல்லாமே OG பொருள் தான், எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் யூஸ் பண்ணுறான். அதனால இவன் வண்டியை வந்து வச்சு நான் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுறேன். ஓகே தானே? நான் ஷோரூம் பக்கம் போயிட்டு ஷோரூம் வண்டியை ஓட்டிட்டு அது மேலே எப்படி ஒரு ஆசை வரும்? நான் ஆல்ரெடி ஷோரூம் பக்கமே போகாமல் வண்டியே ஓட்டாமல் வண்டியை தொடாமல் நான் ஒரு ஆசையோடு தான் ஷோரூமே வந்தேன். ஸோ நம்மளால் அப்படி கிடையாது. வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாப்புல. அதனால அவருக்கு எதுவுமே மாடிஃபை பண்ணுன்றது இன்ட்ரெஸ்ட் வரல. ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் இருந்துச்சு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு. இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த ஒரிஜினாலிட்டியாக வச்சுக்கணும், எதுவுமே அதிகமாக மாற்ற வேணாம் அப்படின்ற இது எனக்கு பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் மாதம் இருக்கட்டும்னு. அடுத்து போக சில இது எனக்கு என்னென்ன பிடிக்குமோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சில இது மாற்றினா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதோ அது மாத்திரே வீடியோ வேணால் கண்டிப்பாக போடுவோம்.
இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வண்டியில் மாற்றுறீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து லீகல் இருக்குது, இல்லீகலும் இருக்குது. ஸோ லீகலாக மாற்றுறது மட்டும்தான் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் சிக்காமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து இல்லீகலாக போகாமல் லீகலாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். அது இண்டிகேட்டர் போட்டுருந்தால அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பொருள் தான் லீகல். ஸோ எக்ஸாஸ்ட்டை வந்து சவுண்டாக போடுறது அந்த மாதிரி பண்ணுறது, கலர் பயங்கரமாக மாற்றுறது வந்து இல்லீகலானது. அது வந்து தப்பு. ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, நம்பர் பிளேட் வந்து டிஃபால்ட்டாக வந்து கவர்மெண்ட் பிளேட் தான் வரும், ஐஎன்டி பிளேட்டு. ஸோ அது வந்து மாடிஃபை பண்ணுறது இல்லீகலான விஷயம். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்குறது. ஸோ நம்மளால் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வந்து மாற்றிருக்காப்புல, ஃபைனும் வாங்கியிருக்காப்புல. நீங்கள் எதுக்கு சார் ஏன் வண்டியை மறிச்சிங்க? அதுக்கப்புறம் வந்து ஃபைன் போடுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியுமே ஐஎன்டி பிளேட் மாற்றிட்டாரு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்மால் மேலே வந்து 3000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சேஃபாக இருந்துங்க. அப்போ அந்த பிளேட்டுமே வாங்கின காசு வந்து இருந்தாலும் ஆசைப்பட்டு இது பண்ண. ஏன்னா அந்த நம்பர் பிளேட் வந்து அந்த டிசைன் சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னதான் MT-15 மாதிரி நிறைய பைக் இருந்தாலுமே என்னோட அந்த நம்பர் பிளேட்டுக்காகவே யூனிக்காக இருக்கும். அந்த யூனிக்னஸ்க்காக தான் நான் நம்பர் பிளேட் மட்டும் சேஞ்ச் பண்ணேன், மற்றது எதுவும் வண்டியில் தொடாமல். இருந்தாலுமே வந்து நம்மளும் எவ்வளோதான் ஃபைன் கட்டுறது, நம்பர் பிளேட்டும் இது பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. அடிக்கடி ஃபைன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் பயந்து போக வேண்டியதாக இருக்குது. தெரியும் ஃபைன் வரும்னு தெரியும், சரி கொஞ்சமாக ஆசை பண்ணுறது தான். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. அது பண்ணி இப்போ ஃபைன் வாங்கின பின்னாடி சரின்னு சொல்லிட்டு பழைய அதனால தான் MTS நான் வந்து நம்பர் பிளேட் மேலே கையை வைக்காமல் இருக்கேன், இவனை பார்த்து தான். அதனால் நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் இன்னுமே வந்து வண்டிக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. அது அப்பப்போ நான் வந்து பண்ணுறப்ப நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க விஷயம்லாம் அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இல்லைன்னா பார்ட் 3, 4ன்னு சொல்லிட்டு அரண்மனை நம்மால் இருக்கா. பாய் MTS.